மைக்கில் ஒயரை கட் பண்ணி விட்டாங்கன்னு இப்போ அவர் சொல்லிடுறாரு. அரியலூர்ல போனப்போ நான் கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு. அப்புறம் நான் திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த வயரு கட்டு. நான் தான் சொன்னேன், கருணாநிதி பாலிசி இதெல்லாம், இதை வந்து டேக் இட் ஈஸி எல்லாம் எடுக்க முடியாது. கருணாநிதி பாலிசியே இந்த மாதிரி பாலிசி தான். இதை நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கணும். அதனால தான் இப்போ இவர் சொல்லியிருக்காரு, விஜய் இவன் கொஞ்சம் கொஞ்சம் கெடுதலாக பண்ணுறான், மைக்கை கட் பண்ணி விடுறான் சொல்கிறாரு. அதுக்கடுத்தது கரண்ட்டை கட் பண்ணி விட்டான் அரியலூரில் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த வேலை பண்ணதெல்லாம் இப்போ புரிஞ்சுக்கிட்டாரு நீங்கள் தான். ஏன்னா அனுமதி கேட்டிருக்காரு கூட்டம் நடத்த. போலீஸ்காரன் இவங்க ஒரு கூட்டமே இல்லாத இடத்துல கேட்டிருக்காங்க. போலீஸ்காரன் என்ன பண்ணுறான், மெயின் சென்டர் எங்கே டிராஃபிக் அதிகம் இருக்குமோ எங்கே கூட்டமோ அங்கே தான் பண்ணணுங்கிறான். இப்போ நமக்கு மற்ற கட்சிக்காரங்களுக்கெல்லாம் கொடுத்தா சார் அது டிராஃபிக் டிஸ்டர்ப் ஆகும் சார், போக்குவரத்து தடங்கள் ஆகும் சார், அங்கே கொடுக்க முடியாதம்மா. ஆனால் விஜய் வந்து ஒதுக்கப்புறமாக கேட்டால் நீ வா இங்கே தான் பண்ணணுங்கிறான் போலீஸ்காரன். அவர் சொல்லியிருக்காரு. போலீஸ்காரன் என்ன பண்ணுவான், அந்த KN நேருவும் இந்த அன்பில் மகேஷும் அவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த மாவட்டத்தை குட்டிச்சோறாக்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் சொல்லியிருப்பாங்க அனுமதி கொடுக்காத. அதை இப்போ புரிஞ்சுக்கிட்டாரு. பாருங்கள் இவ்வளவு கெடுதல் பண்ணுறான்.